இல்லைப்பா, எனக்கு வினுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவளை தவிர நீங்கள் எந்த பொண்ணை சொன்னாலும் எனக்கு பரிபூரண சம்மதம் தான். ஆனால் எனக்கு வினு மட்டும் வேண்டாம்ப்பா. அவ கூட இருந்தால் கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ப்ளீஸ்ப்பா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க என்றான் கார்த்திக். இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லைங்கப்பா, யாருக்காகவும் நான் என் முடிவை மாற்றிக்கவே மாட்டேன். அவன் எனக்கு வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கார்த்தி, என்னப்பா நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க. அவன் நினைவில் நினைத்தவை எல்லாம் சொல்றதுக்கு ஆசைதான். ஆனால் படுக்கையில் இருக்கும் தன் அம்மாவின் ஆசை அதுவாக இருக்க போய் அவனால் மறுப்பு எதுவும் சொல்ல முடியவில்லை. சட்டென நினைவு வந்தான். அப்பாவிடம் பேச ஆரம்பித்தான். அப்பா, எப்படியும் இந்த வினு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, அதனால எனக்கு சம்மதம்தான் என்று அவன் வெளிப்படையாக அவன் நினைவை விட்டு சுயமாக பதிலை சொன்னான். கார்த்தியின் அப்பாவால் நம்பவே முடியவில்லை. என்னது, கல்யாணத்துக்கு சம்மதமா? ஏன்பா, நீங்கள் வினு கிட்ட கேளுங்க. வினுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இல்லைப்பா, வினு கிட்ட சாரதாத்தை பேசிட்டாங்க. வினுவுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டா. அதனால தான் கார்த்திக், நான் உன்கிட்டயும் பேச வந்தேன். எப்படியோ நீயும் சம்மதம் சொல்லிட்ட. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். மோகன் கிளம்பி அவன் அம்மாவிடம் சென்றார். இவனுக்கோ தலையில் கல்லை தூக்கி போட்டது போல் இருந்தது. என்னது, வினு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? தன்னால் நம்பவே முடியவில்லை. அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் வேற இப்போ அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டேன். ஐயையோ, வினு கூட வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்கணுமா? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்தப்பா. அவளை பார்த்தாலே எனக்கு செமையா டென்ஷன் ஆகும். அவள் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அன்னைக்கு இருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. இந்த லட்சணத்தில் வாழ்க்கை முழுக்க அவள் கூட இருக்கணுமா? நினச்சி கூட பார்க்க முடியலை. தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தான். ஒரு கட்டத்தில் தன் அம்மாவிடம் பேசி பார்க்கலாம் என அவன் அம்மாவின் அறைக்குள் சென்றான் கார்த்திக். அவங்களோ பெட்டில் படுத்துட்டு இருந்தார். தன் மகனை கண்டதும் முகம் அத்தனை மகிழ்ச்சி. அமுதா ஓராண்டு காலமாக படுக்கையில் தான் எல்லாம். நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு திடீரென காலில் தாங்க முடியாத வலி ஏற்பட மருத்துவரிடம் செல்லவோ நரம்பு பிரச்சனை, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆப்ரேஷன் செய்தாச்சு. 1 வருடத்துக்கு மேல் எழுந்து நடக்க முடியாமல் இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக உடல் நலம் தேறி மெல்ல நடந்து வருகிறார். பாப்பா கார்த்திக் என்றவாறு எழுந்து உட்கார முயன்றவரை, இல்லைங்கம்மா, நீங்கள் படுத்துக்கோங்க என்றவாறே பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்தான். இப்பதான் அப்பா வந்தார். கார்த்தி, நீயும் வினுவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். கார்த்தியின் அம்மாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி கெடுக்க வேண்டாம் என்று எண்ணியவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக சிரித்தான். கார்த்தி, எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே உனக்கும் வினுவுக்கும் சுத்தமாக ஆகாதுன்னு. இந்த கல்யாணம் கூட நீ எங்கள் விருப்பத்துக்காகத்தான் பண்ணிக்கிறேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லு கார்த்திக். வினுவின் ஃபேமிலிக்கும் நம்மளை விட்டா யாரும் இல்லை. எல்லாமே நாட்கள் செல்ல செல்ல சரியாயிடும் கார்த்திக். சின்ன பிள்ளையில் நடந்த விஷயத்தையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா இல்லாத பொண்ணு, அவளை நாம் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். எங்களுக்கு அப்புறம் அவளுக்குன்னு யாரும் இல்லாமல் போயிடக்கூடாது. நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளை விட்டா யாருப்பா இருக்கா என்று கார்த்தியின் அம்மா பேச பேச கார்த்திக்கு மேற்கொண்டு எதுவுமே பேச முடியவில்லை. எங்களுக்கு எல்லாமே நீதான் கார்த்திக். உன் கையில் தான் நம்ம குடும்ப சந்தோஷமே இருக்கு என்று கையை பிடித்து கொண்டு கார்த்தியின் அம்மா பேசவே, கார்த்தியோ, அம்மா, எல்லாமே உனக்காகத்தாம்மா. உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை நான் அப்படியே செய்கிறேன். உங்களுக்கு வினுவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சந்தோஷம்னா நான் கண்டிப்பாக வினுவை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, இது சத்தியம் என்று அம்மாவின் கையில் அடித்து சத்தியம் செய்தான். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. அறைக்கு வந்து விட்டான். இனிமேல் நடக்க போகிறது எதையுமே மாற்ற முடியாது. யார் முகத்தில் இனி என் வாழ்நாள் முழுக்க முழிக்கக்கூடாதுன்னு நினைத்தேனோ, இனிமேல் அவ கூட தான் என் வாழ்க்கை முழுவதும். கடவுளே, இதிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றிடு. தன் கடைசி நம்பிக்கையாக கடவுளை வேண்டிக் கொண்டான் கார்த்திக். கல்யாண வேலைகள் எல்லாம் வெகு வேகமாக நடந்தன. இருவர் மனதும் மாறுவதற்கு முன் கல்யாணத்தை முடிப்பதில் மும்பரமாக இருந்தனர் மோகனும் சாரதாவும். இங்கு வினுவோ ஹாஸ்பிட்டல் கிளம்பி கொண்டிருந்தாள். சாரதா, ஏண்டி நீ பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்க? எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு இருக்க. கொஞ்சம் சந்தோஷமாக தான் சிரியேன்.
உனக்கு என்ன, உன் கடமை முடிஞ்சது, நீ சந்தோஷமா இருப்ப. இங்கே என் வாழ்க்கை தானே போச்சு. என்ன வினு பேசுகிறா? கார்த்தி ரொம்ப நல்ல பையன்டி. நானா உன் வாழ்க்கையை கெடுக்க நினச்சேன்? யாரோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டு வர்றதுக்கும் போகிறதுக்கும் எத்தனை யோசனை பண்ண சொல்கிறியா? 1000 இருந்தாலும் கார்த்தி நம்ம பையன். நாளைக்கு நமக்கு அப்புறம் யார் இருக்கா அவனுக்கு? யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வான். ஊருக்கே நல்லவனா இருக்கா, ஆனால் உனக்கு மட்டும் கெட்டவனா? ஆமாம் போதுமா, உன் அண்ணன் புராணத்தை கொஞ்சம் பாடாத. உன் அண்ணன் பையன் புராணம் என்னால் கேட்க கூட முடியலை. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நீ எதுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு இப்போ பாராட்டு பத்திரம் கொடுத்துட்ருக்க? என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. நீ நினச்சது நடந்துருச்சுல்ல என சிடுசிடுன்னு பேசினாள் வினோ. மே கம்மின். ஹாஸ்பிட்டலின் வேலையில் மூழ்கி இருந்த வினோ நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் விஷ்ணு நின்றிருந்தான். வாங்க விஷ்ணு என்றாள். விஷ்ணு வினுவின் சீனியர், அதே ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய டாக்டர். பிஸியாக இருக்கியா வினோ? இல்லைங்க விஷ்ணு, சொல்லுங்க, என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்தான் எனக்கு, ஆனால் நீ தான் பதில் சொல்லணும். நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். விஷ்ணு வினுவின் சீனியர். காலேஜில் படிக்கும் பொழுதே அவள் மீது அவனுக்கு காதல். ஆனால் வினு அவன் காதலை ஏற்கவில்லை. இருந்தாலும் அவன் அவளை தொடர்ந்து வற்புறுத்தவும் இல்லை. ஆனால் அவர்களின் நட்பு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. விஷ்ணு படிப்பு முடிந்து பிரபலமான தனியார் மருத்துவமனையில் வேலைக்கு சேர 2 வருடங்கள் கழித்து அதே ஹாஸ்பிட்டலில் அவன் சிபாரிசில் வினுவுக்கு வேலை கிடைத்தது. விஷ்ணுவுக்கு அவன் காதல் மாறவே இல்லை. மறுபடியும் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்தினான். ஆனால் வினுதான் யோசித்து சொல்வதாக சொல்லியிருந்தாள். விஷ்ணுவுக்கு அவன் காதல் மாறாமல் இருந்தாலும் மறுபடியும் அவன் காதலை கூறினாலும் வினுவுக்கு ஏற்றுக்கொள்ள தயக்கமாக இருந்தது. அவளை பொறுத்தவரை விஷ்ணு அவளின் சீனியர் நண்பன், அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு காலமாகியும் தன் மீது கொண்ட காதல் மாறாமல் இருப்பதினால் அவனுக்கு நோ சொல்வதில் அவளுக்கு எந்த விருப்பமும் இல்லை. விஷ்ணுவிடம் அவன் காதலுக்கு ஓகே சொல்ல இருந்த சமயத்தில்தான் சாரதா கார்த்தியுடன் கல்யாண பேச்சை எடுத்தார். அவளால் சாரதாவின் பேச்சையும் மீற முடியாது. ஆனால் விஷ்ணுவின் காதலையும் இழக்க அவள் தயாராக இல்லை. அவ்வளவு கஷ்டத்திலும் தனக்காக வாழ்ந்த அம்மாவின் சந்தோஷம் என்னவோ அதுதான் அவளின் சந்தோஷமாக இருக்கணும் என்று மனதில் தீர்க்கமாக முடிவெடுத்தாள். சாரி விஷ்ணு, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. விஷ்ணுவுக்கு அதிர்ச்சி தான். காரணம், நேற்று வரை அவள் சாதாரணமாகத்தான் இருந்தாள். அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று அவனுக்கு தெரியவில்லை. எஸ் விஷ்ணு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு நோ சொல்ல என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. ஆனால் என் அம்மா எனக்கு இப்போது வேறு பையனை பார்த்துட்டாங்க. என்னால் என் அம்மாவின் பேச்சையும் மீற முடியாது. நான் உங்களை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா ஐ எம் வெரி 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 சாரி என்று குற்ற உணர்ச்சியுடன் அழுது கொண்டே பதிலை கூறினாள். இந்த பதிலை விஷ்ணு சற்றும் எதிர்பார்க்கவில்லைதான். ஆனாலும் அவன் காதலின் மீது தீர்க்கமாக நம்பிக்கை வைத்திருந்தான். இனி வரப்போகும் காலங்களில் வினுவுக்கும் விஷ்ணுவுக்கும் திருமணம் நடந்ததா, இல்லை தீவிர ஏற்பாட்டுடன் நடந்து கொண்டிருக்கும் கார்த்திக்குடன் திருமணம் நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம். ஆனால் கார்த்திக்கும் வினுவுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. அவர்களின் அன்பு தொல்லைகள் இனிமேல் தான் ஆரம்பமாகும். நன்றி. இந்த காதல் கதை பிடித்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.